சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துட்டு தமிழ் சினிமாவையே ரொம்ப பெருமை அடைய வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, விசாரணை திரைப்படம் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் வெற்றிமாறன் இதனால ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த படம் குறித்துன்றதை இப்போ பார்த்துடலாம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து இதை இப்போ ஓகே தேர்வாயிருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படின்றது தான் இதில் இருக்கிற பெரிய சவாலாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது பெரிய ப்ராசஸ். இதை படத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்கறது பண்ணுறதுன்றது பெரிய ப்ராசஸ்ஸு. அதை இப்போது எப்படியாவது எடுத்துகிட்டு போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு படத்தோட முதல் தளத்திலே ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு வெற்றி இதுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, ஒரு 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 நோக்கத்தோடு ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் இதில் இருந்தது. ஸோ அதனால் வந்து இது எப்போவுமே விருதுக்காக படம் எடுக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ட் அது என்னோடய நோக்கமுமே இல்லை. நம்ம மக்களுக்கான ஒரு சினிமாவாக ஒன்று எடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அந்த அடிப்படையில் இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல படம். நான் பண்ண மற்ற 2 படங்களோட இது ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது.